தமிழ் சிரஞ்சீவி. அத்தியாயம் 60. வந்தியத்தேவனை கைது செய்துவிட்டதை அறியாத ஆதித்தன் அன்று மாலை கைலாயநாதரை தரிசித்து வர எண்ணி புறப்பட்டான். தனக்கு பாதுகாவலர் என்ற பெயரில் 2 வீரர்கள் தன்னை பின்தொடர்வது தெரிந்தது. கோவிலுக்குள் ஆதித்தன் அமைதியாக நுழைவதையும் வீரர்கள் எவருமின்றி தனித்திருப்பதையும் கண்ட காஞ்சியின் குடிமக்கள் குவிந்தனர் அவனை நோக்கி. அத்தனை பேரையும் நலம் விசாரித்தான். குறையேதேனும் உண்டா என்று கேட்டறிந்தான். அத்தனை அருகில் ஆதித்தனை கண்டவுடன் மக்கள் உணர்ச்சி வயப்பட்டனர். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்ப ஆரம்பித்தனர். ஏற்கனவே அரசல் புரசலாக நிர்வாக மாற்றம் பற்றி அறிந்திருந்த மக்களுக்கு ஆதித்தனின் இந்த நிலை ஆவேசத்தை உண்டு பண்ணியது. அவர்களை அமைதிப்படுத்தினான் ஆதித்தன். சோழ பேரரசரின் கட்டளை எதுவாயினும் சோழத்தின் நலன் கருதியே இருக்கும் என்று உறுதி கூறினான். அதற்கு அடிபணிந்து மதித்து நடப்பதே மக்களின் கடமை என தெளிவுபடுத்தினான். அதிக நேரம் இங்கு இருப்பது தேவையற்ற குழப்பங்களை விளைவிக்கக்கூடும் என்பதால் விரைவாக தன் பொன் மாளிகையை வந்தடைந்தான். வீதிகளில் கூட்டம் கூட்டமாக மக்கள் பேச ஆரம்பித்தனர். விவாதங்கள் செய்தனர். அடக்கிய வீரர்களை எதிர்த்து நின்றனர். ஆதித்த கரிகாலரை மீண்டும் தொண்டை மண்டலாதிபதியாக்க இங்கிருந்து பெரியவர்கள் அடங்கிய குழு ஒன்று சுந்தர சோழரை சந்திக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். ஒவ்வொரு ஊர் தலைவர்கள் கொண்ட ஒரு குழுவாக அமைய வேண்டும் என முயற்சி செய்தனர். விஷயம் பார்த்திவேந்திரனின் காதுகளில் விழுந்தது. அவனது கோபம் குடிமக்கள் மீது திரும்பியது. எங்கும் கூட்டமாய் இது பற்றி விவாதிப்பது கூடாது என்று கட்டளையிட்டான். சோழ பேரரசரின் விருப்பத்துக்கு மாறாக இங்கு எதுவும் நடக்காது என்று சூளுரைத்தான். மக்களும் அடங்கிய பாடில்லை. என்ன செய்வது என்று புரியாத நிலையில் தொண்டை மண்டலத்தில் ஆங்காங்கே கிளர்ச்சிகள் தொடங்கின. ஆதித்தன் இங்கு இருக்கும் வரை குடிமக்களை அடக்குதலோ அமைதியை நிலைநாட்டுதலோ இயலாத காரியம் என்பது தெளிவாக புரிந்தது. இன்னும் 3 நாட்களில் பழுவேட்டரையர் படை கொண்டு வருகிறார். அதுவரை சமாளித்தால் போதுமா என்று யோசித்தான். பழுவேட்டரையரின் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஒருவேளை அவர் வந்த பின் நிலைமை ஆதித்தனுக்கு சாதகமாக மாறினால் நம் நிலை என்னாவது? ஏற்கனவே தம்மேல் கடும் கோபத்தில் இருக்கிறான் ஆதித்தன் என்பது வேறு அடிக்கடி வியர்க்க வைத்தது. ஓலை நாயகத்தை அழைத்தான். ஆதித்தன் இலச்சினையிட்ட ஓலைகள் உள்ளனவா என்று விசாரித்தான். உண்டு. முன்பு ஒரு முறை சோழத்தின் மானம் காக்க ஈழப்போருக்கு துணை நிற்க அத்தனை அரையர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் அனுப்ப வேண்டிய ஓலைகள் அவை இன்னும் அனுப்பப்படவில்லை என்றார் ஓலை நாயகம். மனதிற்குள் மகிழ்ந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் ஏன் அனுப்பப்படவில்லை என்று கேட்டான் பார்த்திவேந்திரன். அதற்குள் ஏதேதோ நடந்துவிட்டது. பேரரசர் சுந்தர சோழரின் ஆணைகள் அனைத்தையும் நிறுத்திவிட்டன. அதன்பின் ஆதித்தரும் அது பற்றி கேட்டாரில்லை என்றார் ஓலை நாயகம். நல்லது. இப்போதைய நிலைக்கு அவை அவசியமற்றவை. அவற்றை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டான். மனதில் ஏதோ தயக்கமாக உறுத்தியது ஓலை நாயகத்துக்கு. என்றாலும் இப்போதைய வடதிசை மாதண்ட நாயகனாக பார்த்திவேந்திரனின் கட்டளையையும் மீற இயலாது என்பதால் அவற்றை கொண்டு வந்து தந்தார். நீங்கள் செல்லலாம் என்று ஆணையிட்ட பார்த்திபன் அவ்வோலைகள் ஒவ்வொன்றாக பார்வையிட்டான். அத்தனையிலும் ஆதித்தனின் லட்சினை அழகாக இருந்தது. நேரமும் காலமும் குறிப்பிடப்பட்டிருந்த ஓலைகளை மட்டும் நீக்கினான். அவன் எண்ணத்துக்கு தகுந்தபடியான சில ஓலைகளை மட்டும் தேர்ந்தெடுத்தான். உடன் வந்தியத்தேவனிடமிருந்து கைப்பற்றிய ஓலையையும் இணைத்தான். அத்தனைக்கும் முகப்பாக தானும் ஒரு ஓலையினை எழுதினான் தனது லட்சணையோடு. அத்தனை ஓலைகளையும் ஒரு பையில் இட்டு கட்டி குழல் ஒன்றில் சொருகினான். தனது நம்பிக்கையான வீரன் ஒருவனை அழைத்து குழலினை அவனிடம் கொடுத்தான். இதை தஞ்சையில் இளவரசர் மதுராந்தகரிடம் சேர்ப்பித்துவிடு. அவர் தவிர வேறு எவரிடமும் ஒப்படைக்க கூடாது. இப்போதே புறப்படு. நாளை காலை இது இளவரசர் மதுராந்தகர் கையில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் பார்த்திவேந்திரன். அவ்வீரனின் புரவி புறப்பட்டது புயல் வேகத்தில். என்னை மன்னித்துவிடு ஆதித்தா. வேறு வழி தெரியவில்லை. சோழம் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல எம் பல்லவரையர் குலத்தின் மேன்மையும் வளர்ச்சியும் எனக்கு முக்கியம். அதை காக்க இதை தவிர வேறு வழி தெரியவில்லை. தன் குலத்திற்காக எதையும் இழக்க தயாராக இருக்கும் நீ சரியெனில் என் குலத்திற்காக உனது நட்பினை இழக்க தயாராக இருக்கும் நானும் சரியே என்று தனக்குள்ளேயே தன்னை சரிப்படுத்தி கொண்டான் பார்த்திவேந்திரன். சோழத்தின் தலையெழுத்தையே மாற்றவிருக்கும் அவ்வோலைகள் மிகச் சரியான நேரத்தில் சென்று அடைந்தன மதுராந்தகனின் கைகளில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 61. நிலை குலைந்து போனார் சோழ பேரரசர் சுந்தர சோழர். கனவிலும் எதிர்பார்க்கவில்லை இது போன்ற ஒரு இக்கட்டான நிலையை.
அறிவு மழுங்கி போனதா ஆதித்தனுக்கு என்ற ஐயத்தோடு சேர்ந்து பதற்றமும் தோன்றியது. இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இது போன்ற ஓலைகள் அனுப்புவது ராஜ துரோக குற்றம் என்பதை கூடவா உணர முடியாதவனாகிவிட்டான் என்று தனக்குள்ளேயே தவித்து போனார். ஓலைகளை கொண்டு வந்த மதுராந்தகனோ சினம் கொண்ட சிறுத்தையாக சீறி கொண்டிருந்தான். நான் அப்போதே கூறினேன், ஏதோ தவறு நடக்கிறது என்று. மகன் மீது கொண்ட பாசம் காரணமாக நீங்கள்தான் நம்பவில்லை. பதவி ஆசை என்னை பிடித்து ஆட்டுகிறது என்று பல்லவி பாடினீர்கள். இப்போது நடப்பது என்ன? உங்களால் நியமிக்கப்பட்ட தொண்டை மண்டலாதிபதி பார்த்திவேந்திரன் எழுதி அதற்கு சான்றாக இணைத்திருக்கும் ஆதித்தனின் ஓலைகளை பார்த்தீர்களா? சோழத்திற்கே எதிரியாக போகிறானா ஆதித்தன்? காஞ்சியில் குடிமக்களை வைத்து கிளர்ச்சியை உண்டாக்குகிறானாம். ஆதித்தன் இங்கு இருக்கும் வரை தொண்டை மண்டலத்தில் அமைதியை ஏற்படுத்த இயலாது என்று அறிவித்திருக்கிறான் பார்த்திவேந்திரன். அது மட்டுமா, ஈழத்தின் மேல் படையெடுக்க நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் அரையர்களுக்கும் சிற்றரசர்களுக்கும் ஓலை அனுப்பியிருக்கிறான் வந்தியத்தேவனின் மூலம். அதைவிட கொடுமை, வந்தியத்தேவனை தளபதியாக்கி வைத்து கொள்ளும்படி அருண்மொழிக்கும் ஓலை. என்ன நடக்கிறது இங்கே? சோழ பேரரசருக்கு தெரியாமல் தான் இத்தனையும் நடக்கிறதா? மாமன்னரின் மகன் என்றால் எது செய்தாலும் சரியா? ராஜ துரோக குற்றங்கள் இவை. செய்வது ராஜ்யத்தினை ஆளும் மன்னரின் மகன். வெட்கப்பட வேண்டிய விஷயம் இது. இதையே நான் செய்திருந்தால் இப்படித்தான் அமைதி காப்பீர்களா? உடனடியாக கடுமையான நடவடிக்கை தேவை இந்த விஷயத்தில். இல்லையேல் சோழத்தினை இரண்டாக பிரித்து என் தந்தை கழித்த வாக்கின்படி என்னை தனியே அளவிடுங்கள். உங்கள் பிரச்சனையில் நான் வரவில்லை. அத்தனைக்கும் ஒரு நியாயம் சொல்லும் அனிருத்த பிரம்மராயரும் அமைதி காப்பது ஏன்? சட்டங்களும் நியாயங்களும் ஆதித்தனுக்கு அடுத்தபடியாகத்தானா? சீறி எழுந்தான் இளவரசன் மதுராந்தகன். எந்த கேள்விக்கும் பதிலளிக்க இயலாத நிலை பிரம்மராயருக்கு. ஆதித்தா, அவசரப்பட்டு விட்டாயடா என்று மனம் கதறியது பிரம்மராயருக்கு. சுந்தர சோழர் தனக்குள் வேகமாய் தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தார். இவ்விஷயத்தில் மதுராந்தகனை கட்டுப்படுத்துவது கடினம். சோழத்தின் நலனுக்கு எதிரான எதையும் அனுமதிக்கவும் முடியாது. ஏற்கனவே பாண்டிய ஆபத்துதவிகள் தொண்டை மண்டலத்தில் ஊடுருவி விட்டதாக ஒற்றர்கள் மூலம் தகவல்கள் வந்த வண்ணமே உள்ளது. நடப்பதையெல்லாம் இணைத்து பார்க்கையில் ஒருவேளை இது ஆதித்தனுக்கு எதிரான மிகப்பெரிய சதியாக இருக்குமோ என்ற ஐயம் வருவதையும் தவிர்க்க இயலவில்லை. எதையும் முடிவு செய்யும் முன்பு ஆதித்தனிடம் ஒரு முறை பேசியாக வேண்டுமே. நடப்பது என்ன என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதித்தன் இங்கு வர வேண்டும். காஞ்சியில் இருப்பது அவனுக்கு பேராபத்து. அதற்காக மதுராந்தகன் சாட்டும் குற்றச்சாட்டையும் அப்படியே விட்டுவிட இயலாது. ஒருவேளை இது உண்மையெனில் சோழமே சிதைந்துவிடும். ஆதாரங்களோடு வந்து நிற்கிறான் மதுராந்தகன். இருவரையும் சமாளித்தாக வேண்டும். அதற்கு முதலில் மதுராந்தகனை அமைதிப்படுத்தியாக வேண்டியது அவசியம். தனக்குள் ஒரு முடிவெடுத்த பேரரசர் கட்டளையிட தொடங்கினார். பிரம்மராயரே, ராஜ துரோக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஆதித்தனின் மீது. மன்னிக்கவே முடியாத குற்றம் இது. தீர விசாரித்தாக வேண்டிய அவசியது. உடனே ஆதித்தன் எங்கு இருக்கிறானோ அங்கேயே சிறை வையுங்கள். அவனிடத்தில் காவலை அதிகப்படுத்துங்கள். பழுவேட்டரையரும் இளவரசன் மதுராந்தகனும் தொண்டை மண்டலம் செல்லும்போது ஆதித்தனை இங்கே அழைத்து வருவார்கள் விசாரணைக்கு. அதுவரை ஆதித்தன் எவரிடமும் உரையாடுதலுக்கும் கூட தடை விதிக்கப்பட்டுள்ளது. உடன் பார்த்திவேந்திரனுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி ஆதித்தனை அவனது மாளிகையிலேயே சிறை வைக்க சொல்லுங்கள். இது எனது கட்டளை என்று ஆதித்தனுக்கும் தனி ஓலை ஒன்று அனுப்புங்கள். இனி ஆதித்தனின் ஒவ்வொரு செயலும் சோழ வீரர்களால் கண்காணிக்கப்படும். உடன் ஒரு வீரனை இக்கட்டளைகளை சுமந்து கொண்டு காஞ்சி நோக்கி புறப்படச் சொல்லுங்கள் என்று ஆவேசமாக கட்டளையிட்டார் சுந்தர சோழர். மகிழ்ச்சியின் உச்சம் எது என்பதை தனக்குள் அனுபவித்தான் மதுராந்தகன். தாங்கள் அனுமதித்தால் என் உபதளபதிகள் இருவர் காஞ்சி புறப்பட தயாராக உள்ளனர். அவர்கள் மூலம் இக்கட்டளைகளை அனுப்பலாமா கேட்டான் மதுராந்தகன். செய் மதுராந்தகா, சோழத்தின் இளவரசனான உனக்கு இல்லாத உரிமையா? வாய் வழியாக கூறாமல் ஓலைகளாக அனுப்பு. ஆதித்தனின் விஷயம் என்பதால் அத்தனை ஓலைகளிலும் என்னுடைய லட்சணை இருக்கட்டும் என்றார் பேரரசர். இதை கேட்டதும் உச்சி குளிர்ந்து போனான் மதுராந்தகன். ஆதித்தன் மேல் உள்ள தனிப்பட்ட பகையில் இதை செய்கிறேன் என்று எண்ண வேண்டாம். சோழத்தின் பாதுகாப்பும் நலனுமே எனக்கு முக்கியம் என்பதால்தான் என்று மதுராந்தகன் முடிக்கும் முன்பு, புரிகிறது மதுராந்தகா. சோழத்தின் சட்டங்களும் நியாய தர்மங்களும் அனைவருக்கும் பொதுவானது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். போய் வா, செய்ய வேண்டிய பணிகள் நிறைய உண்டு என்றார் சுந்தர சோழர் உறுதியாக. மனம் நிறைய மகிழ்வோடு விடைபெற்று வெளியேறினான் மதுராந்தகன்.
அவன் வெளியேறிய பிறகு அனிருத்தர் விடைபெற வணங்கினார். என்ன பிரம்மராயரே, ஏதும் சொல்லாமல் விடைபெறுகிறீர்களே கேட்டார் பேரரசர். சொல்வதற்கு எதுவும் இல்லை அரசே. நான் செயலாற்ற நினைத்ததை நீங்கள் செயல்படுத்திய பின்னர் மிச்சம் ஏதும் இல்லை சொல்வதற்கு. மிக பெரிய சதி ஒன்று நிறைவேறி கொண்டிருப்பது போல தெரிகிறது. ஆதித்தனை நேரில் சந்தித்து பேசாதவரை எதையுமே என்னால் முடிவு செய்ய இயலாது என்றார் அனிருத்தர். ஆம், எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. அதனால்தான் ஆதித்தனை சிறை வைக்க சொல்லி பாதுகாப்பாக அழைத்து வர பழுவேட்டரையரையும் அனுப்புகிறேன் என்றார் பேரரசர். புரிகிறது. அது புரிந்ததால்தான் நானும் அமைதியாக இருந்தேன். உங்களின் புத்தி கூர்மைக்கும் சாதுரியத்துக்கும் என் போன்ற பிரம்மராயர்களே தேவையில்லை அரசே என்றார் அனிருத்தர். பிரம்மராயர் வேண்டுமானால் தேவையில்லாமல் போகலாம். ஆனால் நல்லதொரு நண்பர் வேண்டுமல்லவா என் உணர்வுகளை புரிந்து கொள்ள? அதற்காகவாவது நீர் எம்மோடே இரும் என்று கூறிய சுந்தரர் அனிருத்தரின் தோள் மீது கையிட்டு கொண்டே நடந்தார். விடைபெற்ற மதுராந்தகன் உடனடியாக அரசரின் கட்டளைகளை ஓலைகளாக்கி லட்சினை இட்டு காஞ்சி புறப்பட்டு கொண்டிருக்கும் தனது உப தளபதிகளை அழைத்தான். ஓலைகளை கொடுத்து விஷயம் என்னவென்று ஏதும் கூறாமல் உடனடியாக ஓலைகளை பார்த்திவேந்திரனிடமும் அவன் மூலம் ஆதித்தனிடமும் சேர்ப்பிக்க கூறினான். என்றும் இல்லாத உற்சாகத்தோடு தனது மாளிகை வந்தடைந்தான். மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக பெருக எவரிடத்திலாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை எழுவது இயல்பு அல்லவா? எவரிடத்தில் இந்த மகிழ்ச்சியினை பகிர? இனி சோழ அரசியலில் எக்காலத்திலும் ஆதித்தனால் நுழையவே முடியாது என்பதை விட சிறப்பான செய்தி ஏது? தனது அரசு பதவிக்கான ஒரு ஆபத்தாக இருக்கிறானே ஆதித்தன் என்பதை தவிர்த்துவிட்டு நோக்கினால் அவனை பற்றி குறை கூற ஏதும் இல்லை. சோழத்தின் மாண்பினை காப்பதையே பெரிதாக எண்ணி தன் மாண்பினை இழந்து விட்டானே என்ற வருத்தமே இப்போது மேலோங்கி இருக்கிறது. இந்நேரம் பார்த்து இந்த பரமேஸ்வரனும் ரவிதாசனும் கூட தென்திசை படைகளை காஞ்சியில் நிறுத்த சென்று விட்டார்களே. அவர்கள் இருந்திருந்தால் இன்னும் மகிழ்வார்களே என தனக்குள் நினைத்த மதுராந்தகனுக்கு சட்டென்று தோன்றியது அந்த நினைவு. ஆகா, இதை எப்படி மறந்தோம்? அவர்கள் சென்றிருப்பது ஆதித்தனை அழிக்க அல்லவா? தன்னிடம் கூறிவிட்டுத்தானே சென்றார்கள். இது இப்போது தேவையே இல்லையே. ஆதித்தனை விலக்கத்தான் அழிக்கலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு கூறியதற்கும் அமைதி காத்தோம். இப்போது தானாகவே எல்லாம் நடந்துவிட்டது. அடுத்த அரசன் நான் தான் என்பதை பேரரசரும் உறுதி செய்துவிட்டார். இனி ஆதித்தனை அழிக்கும் பாவச் செயலை வேறு நாம் ஏன் சுமக்க வேண்டும்? அவனையே கைது செய்து தஞ்சைக்கு நானே அழைத்து வரப்போகிறேன் என்ற பின்பு பாவச் செயலை எதற்கு செய்வானேன்? உடனே பரபரத்தான் மதுராந்தகன். நடந்தவற்றை விளக்கமாக ஒரு ஓலையில் எழுதினான். தனது நம்பிக்கைக்குரிய ஒற்றன் ஒருவனை அழைத்தான். உடன் காஞ்சி செல்ல கட்டளையிட்டு இவ்வோலையை பரமேஸ்வரனிடமோ ரவிதாசனிடமோ சேர்ப்பிக்க சொன்னான். ஆதித்தனை தொட வேண்டாம் என அழுத்தம் திருத்தமாக குறிப்பிட்டிருந்தான் ஓலையில். ஒரு பக்கம் சுந்தர சோழரின் கட்டளை அடங்கிய ஓலைகள், மறுபுறம் மதுராந்தகன் அனுப்பிய ஓலை. இரண்டும் பறந்து கொண்டிருந்தன காஞ்சியை நோக்கி. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.